வணக்கம் பிளான் வித் பார்த்த நேயர்களே, இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மோகன் திடீர்னு காலையில் ஃபோன் பண்ணி கோல்டு பற்றி ஒரு வீடியோவில் பார்த்தேன், நான் அதை பற்றி சுவையான தகவல் இருக்கு, இதுக்கு நீங்கள் கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மோகன் நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்காரு. நம்ம என்ன கேள்வி கேட்குறாரு, அது எல்லாருக்கும் அந்த ஆன்சர் கொடுத்தா எல்லாருக்கும் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்னு நினைக்கிறேன், கோல்டு வாங்குறவங்க எல்லாருக்கும். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே கோல்டு தங்கத்து மேலே மோகம் ஜாஸ்தி, நாகர்கோவில் ஆளுங்களுக்கு பயங்கரமான மோகம் ஜாஸ்தி. ஸோ நம்ம இந்த டவுட் என்னன்னு பார்த்துட்டு நம்ம என்னன்னு ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். கரெக்டாக நாகர்கோவில் பற்றி சொன்னீங்க. சாலிடா 100 பவுன் போடுவாங்க அந்த ஊர்ல மட்டும், ஒரு ஸ்பெஷல் மாவட்டம். கோல்டை பற்றி சொல்லும்போது சார், நம்ம ஊர்ல ஒரு ஃபேஷன், இப்போ நடிகர் பிரபு வந்து கல்யாணத்துக்கு நகை வாங்குங்க நகை கடையிலன்னு சொல்லுவார். நடிகர் ரேவதி வந்து பிசினஸ்க்கு காசு இல்லையா, வாங்கின நகையை அடகு வச்சிருக்குன்னு வாங்க. தமன்னா வந்து அடகு வச்ச தங்க நகையை மீட்கணுமா, எங்ககிட்ட வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைக்கிள்ல ஏறாத இந்தியில நம்ம பார்க்கவே முடியாது சார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் ரீசெண்டா சோசியல் மீடியால பார்த்தேன். ஒரு நபர் என்ன பண்றாருன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. உங்ககிட்ட இருக்கிற கோல்டை அடகு வைங்க, அடகு வச்ச காசு இருக்கு தெரியுமா, பேங்க் லோன் அமௌண்ட் தருவாங்கல்ல, அதை எடுத்து போயிட்டு புதுசா சொல்லுவாங்க. இப்போ ஒரு வருஷத்துல நீங்க இந்த ஜொல்லோனை அடைச்சிட்டீங்கன்னா நீங்க ரெகுலரா சேர்க்கறத விட அதிகமா தங்கம் சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கூற்று சொல்லியிருந்தார். இதை ஸ்டாட்டிஸ்டிக்கலா மக்களுக்கு விளக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அவரோட அந்த ஐடியாலஜி எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக அந்த ஐடியாலஜியில் வந்து எப்படி லிவரேஜ், அவர் சொல்கிறதே கடன் வாங்குறது, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான், இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ நீங்கள் ஒரு கடன் வாங்குறோன்னா என்ன பர்பஸ்க்கு வாங்குறோம் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் வீடு வாங்குறது கடன் வாங்கி தான் ஆகணும், ஏன்னா சராசரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 1 கோடி கீழே வீடே இல்லை. இப்போ வந்து லோன்ஸே என்ன சொல்கிறாங்க, 75 லட்சத்துக்கு மேலே இருக்கிற மிடில் கிளாஸ்ன்றானுங்க. ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் கடன் வாங்க வேண்டியது சூழ்நிலை இருக்கு. அப்போ தங்கெல்லாம் நான் கடன் வாங்கி சேர்க்கணுமா அப்படின்னா அது சரியில்லாத ஒரு டிசிஷனா இருக்கு. இப்போ லாஸ்ட் என்ன பண்றாங்க, நிறைய பேர் லாஸ்ட் 2-3 வருஷத்துக்கு ட்ராக் ரெக்கார்டு வச்சு, ஈக்விட்டி மார்க்கெட்டா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், 3 வருஷம் ட்ராக் ரெக்கார்டு வச்சு பாக்குறது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. நம்ம ஏதாவது இப்போ செயல் செய்யணும்னா ஒரு 5-10 வருஷம் 15 வருஷம் இருந்தா எக்கனாமிக் டிஃபரெண்ட் சைக்கிள்ல இருந்திருக்கும். இப்போ லாஸ்ட் 3-5 இயர்ஸ் என்ன ஆகுது, வேர்ல்டு வைட் ஃபுல்லா அன்ரெஸ்ட் இருந்துன்னே இருக்கு, இன்ஃபிளேஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்தியாவை தவிர்த்து மீது எல்லா நாடும் வந்து இன்ஃபிளேஷன்ல தடுமாறுறாங்க. இந்தியாவும் தடுமாறுறோம், பட் அவங்க எல்லாம் பயங்கரமா தடுமாறுறாங்க. இந்த மாதிரி பண்றோம். இன்னொரு ஜோன்ல வார் ஜோன் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் எப்பயுமே தங்கத்துக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கதான் செய்யும். இப்போ நீங்க லாஸ்ட் 2-3 வருஷத்துல பாத்தீங்கன்னா தங்கத்தோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 2020 வந்து நீங்க பிகாஸ் ஆஃப் கோவிட் வந்து 28% கோல்டு ஈக்விட்டி கிராஷ் ஆல் ஓவர் தி குளோப். சோ கோல்டு வந்து 28% ஏறிச்சு. 19ல பாத்தீங்கன்னா 24% கோல்டு. 2021ல பாத்தீங்கன்னா January to 1st January to 31st January வந்து -4%. நெக்ஸ்ட் இயர் 14% growth கோல்டு. அதுக்கு அடுத்த வருஷம் 15%, இந்த வருஷம் 19%. அப்போ நான் ஒரு கடையில் போறேன், என் நகையை அடமானம் வைக்கிறேன். இப்போ பேங்க்ல போய் நான் அடமானம் வச்சா எனக்கு 9-10% எனக்கு வட்டி தருவான். இதே நான் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி போனா அவனோட பாரோயிங் காஸ்ட் ஜாஸ்தி, எனக்கு 11-12% கொடுப்பான். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் 2016 நம்ம எடுத்து பார்க்கலாம், 6%, 7%, 8% மாதிரி இருக்கு. நான் 9-12% வட்டிக்கு வாங்குறேன். வட்டிக்கு வாங்கி அதுக்கு நகை வாங்குறேன். இப்போ என்ன ஆகும், எனக்கு வேஸ்ட் தானே. இதுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் எஸ்ஐபியே போட்டு போயிடலாமே. எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துல நடிகர் கரண் கார் ஓட்டுவார். கார் ஓட்டும் போது டைம் பாம் ஆன் பண்ணிட்டு ஓட்டுவார். ஏன் டைம் பாம் ஆன் பண்ணிட்டு ஓட்டுறேன்னா, இந்த டைம் பாம் முடிக்கிறதுக்குள்ள நான் என்னோட ஃபினிஷ் லேப் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு. சப்போஸ் எங்கேயாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா இட் வில் பி கொலாட்ரல் டேமேஜ். ஏன்னா நான் மேனேஜரா பேங்க்ல இருந்தப்போ இந்த ஜப்தி பண்ற ப்ரொசீஜர் இருக்கு. வீடுகளுக்கு ஜப்தி பண்றதை விட நகை லோனை ஏலம் வர்றது ரொம்ப ஈஸி. இந்த 3 மாசம் இஎம்ஐ கட்டலன்னா அது வார கடனா எடுத்துட்டு நிறைய கோல்டு வந்து ஏலத்துக்கு வந்து போகும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணும்போது உண்மையில ரிஸ்க் இருக்குதானே அந்த இடத்துல? கண்டிப்பா இருக்கு. இப்போ நம்மள்ட்ட நகை வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 70%, 80% தான் லோனே கொடுக்குறான். இந்த லோனுக்கு நான் 8%, 9% கட்டுறேன். எனக்கு growth வந்து இதே 8-9% இதே அமௌண்ட்டுக்கு தான் எனக்கு கிடைக்கும். நான் என்னால ஜாஸ்தி வாங்க முடியாது. இல்லை 75% என்னால கோல்டு வாங்க முடியாது. ஏன்னா என்கிட்ட கொடுத்தது அதுல ப்ராசஸிங் ஃபீஸ் எதாவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் சார்ஜ் போகும். இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கோல்டு வாங்கினாலே 20%லேருந்து 25-70% 30% வரைக்கும் சேதாரம் இருக்கு. நீங்க யூஸ் பண்ற ஸ்டைல் ஆஃப் த ஆர்னமெண்ட்ஸை பொறுத்து தான் இந்த வேஸ்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நான் வாங்குற பொருள் ஆல்ரெடி 28%, 25% சேதாரம் ஆயிடுது. ரெண்டாவது, நான் 1 வருஷத்துல இந்த கடனோ 2 வருஷத்துல இந்த கடன் அடைக்க தான் நான் லோன் எடுக்க முடியும். இப்போ 2 வருஷத்துல நான் கடன் அடைச்சேன்னா, இப்போ நீங்க 10% நான் கடன் வாங்குறேன்னா 2 வருஷத்துல 20% எனக்கே போயிடுச்சு. கோல்டு வந்து எனக்கு 40% ஏறினா தான் எனக்கு 20% லாபம், வருஷத்துக்கு 10% லாபம். அப்போ எனக்கு ஆகவே ஆகாது இல்லை.
அப்போ எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது? இப்போ நமக்கு நார்மலாக என்ன சொல்கிறோன்னா, சிட்டியில் இருக்கிறவங்களாம் ஒரு 30 சவரன் 40 சவரன் இப்படி தான் குழந்தைக்கு போடுறாங்கன்னா 30 சவரன் போடுறோன்னு ஒரு வச்சுக்கோங்க. குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தை நார்மலாக நீங்கள் 24 25 வயசில் பண்ணுறாங்க. நம்ம ஒரு 20 வருஷத்தில் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ வருஷத்துக்கு நான் 2 கிராம் வாங்கினே இருந்தேன்னா 20 வருஷத்துல 240 கிராம் பண்ணிடுவேனே. அதே 30 சவரன் முடிஞ்சுது. நீங்கள் இந்த மாதிரி இந்த எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணாமல் வெறுமை வருஷத்துக்கு 2 கிராம் வச்சு நான் வாங்கணும். அதை நான் எனக்கு கிராமா கோல்டாக வாங்கி வச்சா இட்ஸ் ஓகே. ஏன்னா நான் ஜுவல்லரி ஷாப்பில் போய் வாங்க முடியாது. ஏன்னா எவ்ரி 11 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி மாற்றுறாங்க. அப்போ நான் 5 ஒரு சவரனுக்கா 10 செயினை வாங்கி இதை கொஞ்சம் வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் ஆயிடுச்சு 5 சவரன் செஞ்சேன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் 15%, 10%, 20% சேதாரம் வந்ததுன்னா எனக்கு ரிட்டர்ன் கம்ப்ளீட் அடி வாங்கிடுச்சு. எனக்கு வந்து அனாவசியமாக நான் யூஸ் பண்ணாத பொருளுக்கு சேதாரம் கொடுக்கணும். இதெல்லாம் வேஸ்ட்டு தானே. அப்போ நம்ம செய்யும் போதே எவ்வளோ கிராம் குழந்தைக்கு வாங்கணும்? இப்போ நாகர்கோவில் இருக்கிறவங்களுக்கு இந்த நம்ம லாஜிக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார், மேசனாக இருந்தார், அவரே 100 சவரன் போட்டார் அப்படின்னு. மேசன் 100 சவரன் போடுறது பிரச்சனை இல்லை. மேசனே காலையிலேருந்து டஸ்ட்டில் வெயிலில் எல்லா விதமான கண்டிஷன்லையும் வேலை செஞ்சு வாங்கி நம்ம பொண்ணை விற்கலையே. நம்ம பொண்ணை டிக்னிஃபைடாக இன்னொரு வீட்டுக்கு தானே அனுப்புகிறோம். அப்போ நான் எனக்கு 100 சவரன் என் பொண்ணு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒரு எப்போ வந்து பெண்களுக்கு ஒரு தரம் ஒரு ஸ்டெப்பு கீழே நினைச்ச பிரிவில் பெண்கள் நம்ம இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறதுனால ஏதாவது கொடுத்து அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். அரல்ஸ் இந்தியா வந்து தங்கத்தில் பெரிய ஒரு கண்ட்ரியான இருந்தது. அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய சர்ப்ளஸ் இருக்கு. நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ண போறோம் திருப்பி அமைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது சங்க காலத்தில் இருந்திருக்கலாம். அதோட பாதிப்பு நம்மளுக்கு இருக்கு. எப்படி நம்ம இவ்வளோ சிட்டியில் வெளிச்சம் வந்தால் கூட இருட்டா திடீர்னு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கூட பயப்படுறோம். இந்த மாதிரி ஒரு நம்ம தாக்கத்திலேயே டிஎன்ஏலே இருக்கிற சூழ்நிலை இது நடந்திருக்கலாம். அதனால அந்த மேசன் 100 சவரன் கொடுத்தாருன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க எங்கள் கிளைண்ட்டு. அப்பயே நான் அப்செட் ஆகிட்டேன். என்ன இது ஒரு பொண்ணு அனுப்பும்போது நீங்கள் ஜுவல்லாக கொடுத்து போல கேஷாக கொடுத்து அமிச்சா கூட அவங்களுக்கு ஒரு வீடோ மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணி அமைச்சிருந்தா கூட பெனிஃபிட்டாக இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ இப்படி தான் நம்ம கோல்டு அணுகணும். இன்னொன்று பார்க்குறேன், நீங்கள் 100 சவரன் சொன்னதுனால 100 சவரன்னா 800 கிராம் வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் கிட்ட அவர் வந்து சேர்த்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்ரிசியேஷனும் ஆயிருக்கு. அவர் ரொம்ப ரொம்ப ஃப்ரூகலா தன்னோட லைஃப் ஸ்டைல வச்சிருந்து வேற அசட் கிளாஸுக்கு பைசாவை டைவர்சிஃபை பண்ணாம வச்சிருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். ஒரு மேசான் மாதிரியான இன்கம்க்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கான்சன்ட்ரேஷன் ரிஸ்கையும் பார்க்குறேன். அண்ட் ஒரு அசட்டை லிவரேஜ் பண்ணி திரும்ப அதே அசெட்ல காசு போடும் பொழுது வேற எங்கேயுமே அவங்க ஆர்பிட்ரேஜ் எடுத்துக்க மாட்டாங்க. அதே அசெட் கிளாஸ்ல டூ மச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் பண்றாங்க. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் பத்தி நீங்க என்ன? எப்பயுமே வந்து எதுலையுமே கான்சன்ட்ரேஷன், ஈக்விட்டியா இருக்கட்டும், ஃபிக்ஸட் டெபாசிட், ரியல் எஸ்டேட், கோல்டு இருக்கும், எங்கேயுமே கான்சன்ட்ரேட். அதனால நம்ம டைவர்சிஃபையா இன்வெஸ்ட் பண்ணணும். இதே இவர் வந்து கோல்டில் உண்டு இன்வெஸ்ட் பண்ணாம மியூச்சுவல் ஃபண்ட்லையும் டைவர்சிஃபை பண்ணியிருந்தாருன்னா இதை விட ஜாஸ்தி ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணிருக்க முடியும். ஏன்னா அவரால் ப்ராஃபிட் புக் பண்ணிக்க முடியும், ரீஇன்வெஸ்ட் பண்ணிருக்க முடியும். நிறைய நேரங்களில் என்ன பண்றாங்க, இந்தியாவில் வந்து டாக்ஸ் அவாய்ட் பண்றதுக்காகவே கோல்டை வாங்குறாங்க. இப்போ 11 மாசம் சிட்டு நான் போடுறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணது யாருக்கும் தெரியாது, வாங்கணும் தெரியாது, எங்கேயும் டாக்ஸ் உள்ளே வராது. அங்க பர்சன்டேஜ் மேபி 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம், 8,000 ரூபாய்க்கு 6 சிட்டு போடுவேன், நான் 4 வாங்குறேன். இந்த மாதிரி வந்து டாக்ஸ் அவாய்டிங், டாக்ஸ் எவேஷன் டூலா யூஸ் பண்றாங்க நம்ம இந்தியன்ஸ் ரொம்ப கவர்மெண்டோட இன்டெலிஜென்ட். இந்த மாதிரி இதுக்கு மாதிரி பண்றவங்களுக்கு ஓகே. ஜனங்களோட இன்டெலிஜென்ட் நகைக்கடைக்காரங்க சில கம்பெனிஸ் பேர் சொல்ல வேணாம்னு பாக்குறேன். ஒரு கடை, டி நகர்ல ஒரு கடை கடந்த 4 வருஷத்துல சீட்டு மாதிரி கலெக்ட் பண்ணி திடீர்னு ஒரு சுபந்தரத்துல கடை ஷட்டர் போட்டுருக்கு. அதனாலதான் ஐ திங்க் இந்த கேப் ஆன் சிங்கிள் பர்சன் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது நம்ம 3 வருஷம் 4 வருஷம் இந்த சிட்டெல்லாம் 11 மாசம் கொண்டு வந்துட்டாங்க. 11 மாசம் 11 மாசம் நான் 11 மாசம் போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மல்டிபிளா வாங்கி இல்ல கோல்டு காயினா வாங்கி வச்சு, அது 24 கேரட் கோல்டு காயின் நம்ம வாங்குறதுனா 622 கேரட். எங்கேயுமே நிறைய இடத்துல மிஸ் மேட்சா இருக்கு. அப்போ உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கோல்டு வாங்கணும்னா இந்த மாதிரி சோசியல் மீடியால யாராவது சொல்லி நகை வாங்கி அதை அடமான வச்சு அந்த பணத்தை வாங்கி திருப்பி இன்வெஸ்ட், அதெல்லாம் எப்போனா பாரோயிங் காஸ்டோட ரிட்டர்ன் ஆன் கோல்டு கரெக்டா இருந்தா பரவாயில்ல. கோல்டு ஏன் ஏறுதுன்னு இன்னி வரைக்கும் யாராலும் ஆன்சரே சொல்ல முடியாது. வேர்ல்டு வைட் ஃபுல்லா எக்கானமி வந்து போரா இருந்தா கோல்டு ஏறும். இல்ல இப்ப நம்ம ஒரு டீம் வரும், இந்தியா எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிறைய நேரம் வேர்ல்டு கப்ல வருவாங்க, அந்த டீம் தோத்து இந்த டீம் வின் பண்ணி அவங்களுக்கு நடுவில் இவங்க ரன்னுக்கு கேப் ஜாஸ்தி இருந்தா இந்தியா ஃபைனல்ஸ் போயிடலாம். இது நம்ம இந்தியால தரமான விஷயங்கள் இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முதலீட்டுல வந்து இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. முதலீடுன்றது கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சயின்டிஃபிக்கா பண்ண வேண்டிய விஷயம். ரெகுலேட்டர் பர்வியூல யோசிச்சாலுமே லோன் டு வேல்யூ ரேஷியோ இருக்கு. அது இப்போ 75 கொண்டு வந்து நிப்பாட்டி ரிசர்வ் நல்லதுன்றேன். நாளைக்கு அவங்க கோல்டு கீழே போகும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த எல்டிவியை இன்னுமே கூட 70 ஆக்குவாங்க. இல்ல இதுல அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. நான் 75ல நான் என்டர் எல்டிவி வாங்கிட்டேன், திடீர்னு கோல்டு 20% கிராஷ், நான் எக்ஸ்ட்ரா பண்ண கொடுக்கணும், கோல்டு கொண்டாந்து கொடுக்கணும்ல, இல்ல அந்த மார்ஜின் பண்ண திருப்பி கொண்டாந்து கட்டணும்ல. அப்ப நான் ஒரு சராசரி ஒரு கோல்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணி இவ்வளவு பணம் லூஸ் பண்றதுக்கு. அக்ரி கோல்டு முன்னாடி எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய வங்கிகள் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் டார்கெட்டே அக்ரிகல்ச்சருக்கு இந்த மாதிரி லோன் கொடுத்து அச்சீவ் பண்ணிடுவாங்க.
பட் ஆர்பிஐ என்ன பண்ணுச்சு, உண்மையிலே இது ஃப்ரெக்டிஃபை ஆகுதா, விவசாய நகைக்கடன் வாங்குறவரு அவர் விவசாயத்துக்கு தான் அதை கொண்டு போறாரான்னு பார்த்து இப்போ அங்க விவசாய நகைக்கடன் வாங்குறதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வெறும் பட்டா இருந்தா நடந்துட்டு இருந்த விஷயம் இப்போ அடங்கல் காப்பியெல்லாம் காட்டினாதான் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வருது. நீங்கள் இப்போ நீங்கள் ஹோம் லோன் வாங்க போனால் கூட டாப் அப் லோன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது வீட்டுக்கு தான் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நான் ஆர்பிஐ வந்து கத்தின்னு இருக்காங்க. ஸோ இது ரெகுலேட்டர் வந்து டைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால என்னுடைய சின்ன முதலீட்டாளருக்கு என்னன்னா, நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும்னா சேர்த்து வச்சு வாங்கிட்டு போயிட்டே இருங்க. இதுக்கு தேவையில்லாமல் இந்த ட்ரிக்கு லோன் எடுத்து ரொட்டேட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இப்படி தான் ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணி மக்கள் லூஸ் விட்றாங்க. லிவரேஜ் தேவையில்லாமல் லிவரேஜ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கடன் வாங்கி நீங்கள் கஷ்டப்படாமல் எப்படி இன்டெலிஜென்ட்டாக பண்ணணும்னு பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு தெரியலன்னா எங்களை மாதிரி ஃபினான்ஷியல் பிளானர் வந்து பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவுவோம். ஸோ இந்த காணொலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கோல்டை பற்றி இவ்வளோ நேரம் பார்த்தா சார் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிடிஎஃப் தேவைப்படுது கோல்டை பற்றி அப்படின்னா நீங்கள் கீழே கோல்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட இமெயில் ஐடியை மறக்காம கீன் பண்ணிடுங்க. எங்கள் டீம் உங்களுக்கு அதை இமெயிலாக அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ரீச் அவுட் பிளான் வித் பார்த்தா. இவ்வளோ நாள் நம்ம பேசுறது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எப்பயுமே நம்ம என்ன பேசினாலும் சந்தேகம் இருந்திருக்கு. ஆங்கர் என்னதான் கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு அதை தாண்டி சந்தேகங்கள் மனிதர்கள் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் அந்த மாதிரி போடுங்க. அடுத்த வீடியோ இது மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.